வாழ்க வளமுடன். ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம். அதோட விளக்கங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பிறந்த ஒரு 30ஆம் தேதி 10வது மாசம் 1990ல பிறந்த உங்களோட ஜாதகத்தை இன்னைக்கு பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு தேதியோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 35 வயசை நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்த கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க. பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில பிறந்திருப்பீங்க. இல்ல அப்படின்னு சொன்னா கடைசியா நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்க. அன்னைக்கு கடைசியில பிறந்தாங்கன்னா, மீன ராசியில பிறந்திருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி குரு தசை நடக்கக்கூடிய அமைப்பு. நீங்க பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையோட சேரும்போது, குரு ரோசம், கோபம், வேகம் எப்பயுமே உண்டு. ரொம்ப நல்லவங்க நீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திரத்த பொறுத்தளவுக்கு. நீங்க மர்மமான விஷயங்களுக்கு சொந்தக்காரரு. உங்கள்ட்ட நெறைய மர்மம் இருக்கும். யாருனாலயும் அத தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சே, சோ, தா, தி அந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களோட ஜாதகத்துப்படி நட்சத்திரம் நமக்கு பூரட்டாதி வர்றதுனால தசாபுத்தி குரு தசையில உங்களுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சனி தசை வருங்க. அவன் ஒரு 19 வருஷம் தசாபுத்தி நடத்துவாரு. அடுத்தது புதன் தசை. புதன் பார்த்தீங்கன்னா 17 வருஷம். இப்போ ஒருத்தங்களுக்கு புதன் தசை ஓடலாம். ஒரு சிலருக்கு கேது தசை ஓடலாம். அது பிறப்போட டைம பொறுத்து கொஞ்சம் மாறும். இப்போ புதன் தசை ஓடிட்டு இருக்கவங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சக லக்கணத்துக்காரங்களும், கும்ப லக்கணத்துக்காரங்களும் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. சண்டை, பிரச்சனை, பிரிவு. வருமானத்துல தடை, குடும்ப நிம்மதி இல்லாதது, சரிங்களா? கடன், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது எல்லாத்தையும் அவங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாரு? விருச்சிக லக்கணத்துக்காரங்க, கும்ப லக்கணத்துக்காரங்க. ஏன்னா, அவங்க 2 பேத்துக்கும் இது அட்டமாதிபதியா செயல்படும். இதே 6ஆம் அதிபதியா செயல்படுறது யாருக்கு அப்படின்னு பார்த்தா, மேச லக்னக்காரங்களுக்கு. அது கடன், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், வேண்டாத சத்துருக்கள உண்டாக்கக்கூடிய தன்மையும், நீண்ட கால கடன் வச்சிருந்தா கொஞ்சம் நல்லதுங்கிற தன்மையோட இது குடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு குபேர புள்ளின்னு ஜாதக ரீதியா ஒண்ணு உண்டு. இந்த குபேர புள்ளி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம். கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு குபேர புள்ளியையும், அடுத்தது அதிர்ஷ்ட புள்ளி விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தையும் கொடுக்கக்கூடியது. சரிங்களா? இதே உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடத்து வீடான கன்னி வீடு தான் உங்களுக்கு சந்திராஷ்டம ராசியா அமையுது. இதுக்கப்புறம் நம்ம நாடி முறைப்படி பார்ப்போங்க. அந்த நாடி முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒண்ணு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருந்தா நல்ல லாபம். இல்லைன்னா எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது நல்ல லாபம். எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி வித்தா நல்ல லாபம். எண்ணெய் கம்பெனி சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சாலும் நல்ல லாபத்த குடுக்கக்கூடியது. வண்டி வாகனத்துல கவனமா போகணும். இல்லைன்னா விபத்த சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. இது காலசர்ப்ப தோஷத்துல கும்பராசிக்கு சந்திரன் போயிருக்காரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இருந்தாலும் இது காலசர்ப்ப தோஷம் செயல்படும். ஒண்ணு திருமணம் பண்ண விடாது. திருமணம் பண்ணாலும் சேர்ந்து வாழ விடாது. அப்படிங்கிற அமைப்போட ஓடிட்டு இருக்கு. இன்னொன்னு செவ்வாய் சுக்கிரனை தொடுறதுனால உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாங்க. அது அடிபடக்கூடிய சூழ்நிலையை குடுக்கலாம். விந்தணு குறைபாட்டு பிரச்சனை இது கொஞ்சம் குடுக்கும். விந்தணு நீர்த்து போகக்கூடிய தன்மை, மனைவி சரியான கோபக்காரி, சண்டைக்காரி, ரோசக்காரிங்கிற அமைப்போட மாட்டுவாங்க. காலையில எந்திரிச்சா காரணம் இல்லாம சண்டை பிரச்சனை ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் இடது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. அதுல செரிமான கோளாறு பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பா அவங்க ஏற்படுத்திருவாங்க. பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால தனவரவ அது தடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரரு, ஊருக்கு உழைக்கிறவரு, கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் 30 வயசுக்கு மேல தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இது ஆண்கள் ஜாதகத்த பொறுத்தளவுக்கு உண்டான பலன். இதே பெண்கள் ஜாதகமா இருந்தா, நீங்க நல்ல கோவத்துக்கு, ரோசத்துக்கு சொந்தக்காரங்க, முதுகு தண்டுவட பிரச்சனைய கொஞ்சம் அனுபவிப்பீங்க. இரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே வரக்கூடிய அமைப்பு. அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்தா நல்ல லாபத்த குடுக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு, மரியாதைய குடுக்கும். இந்த தேதியில பிறந்த பெண்களுக்கு. சரிங்களா? கொஞ்சம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். முதல்லயே அனுபவிச்சிருக்கலாம். இன்னும் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? பிரம்மகத்தி தோஷம் எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில நிக்காத அமைப்பை இது குடுக்குங்க. இதே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்காங்கன்னா, நல்ல வருமானத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. சில பெண்கள் வேலைக்கே போகாம வீட்ல இருக்கக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்திரும். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜாதக ரீதியா வேற எதுவும் தகவல் தேவைப்பட்டா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள்.
ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிடர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். மிக்க நன்றி. வணக்கம்.